உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கும் தாழ்ந்து போகிறதும் அடிபணிஞ்சு போகிறதும் தப்பே கிடையாது. அதே சமயம் உண்மையாகவே உங்களை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தாழ்வாகவே நினைப்பாங்க, மட்டம் தட்டியே பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்க முன்னாடி நீங்கள் தாழ்ந்து போகணும் அப்படின்ற எந்தவித அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் அடிபணிஞ்சு போகிறதுமே பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு விஷயந்தான். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போயிருப்பாங்க. அவங்கள நம்ம தேடுறதுல எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது. இதுவே பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னு நம்மளை ஒரு சில பேர் தொலைச்சிட்டு போயிருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்களை ஒரு செகண்ட் கூட உங்களோட மனசில் நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க. ஒரு சில பேர் நம்ம வாழ்க்கையில் வந்திருப்பாங்க, அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமாவும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம தான் நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் அவங்க என்னென்னா அவங்களுக்கான தேவை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளை விட்டு விலகி போயிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் போகிறதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது, சொல்லாமல் கூட நம்மளை விட்டு தூரமாக போயிருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்கள உங்களோட லைஃப்பில் இருந்து நீங்கள் முழுசாக தொலைச்சா மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். இன்னும் ஒரு சில உறவுகள் இருப்பாங்க, நீங்கள் என்ன தான் நிறைய தப்பே பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு தேவைப்படும் போது ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதுக்கெலாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரியே நம்மக்கிட்ட நடந்துப்பாங்க. இதுவே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம தப்பே செய்யாட்டியும் நம்ம நினைக்கிற விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தப்பாகவே தெரியும். நம்மளை ஏதாச்சும் ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துலையே தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு நம்ம இதுக்கு மேலே தேவையில்லை, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சு நம்ம தான் நடந்துக்கணும். அப்படியாப்பட்ட இடத்துலேருந்து நம்ம சொல்லாமல் விலகி வந்துடுறது தான் நம்மளுக்கு நல்லது. அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம தப்பாகவும் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில இடத்துல நம்ம ஒரு 10 விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சில விஷயத்தில் நம்ம மேலே ஒருத்தங்க தப்பு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம பண்ணுற எல்லா விஷயமே தப்பாக இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க தான் தப்பாக இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நல்லவங்களை இந்த உலகத்தில் யாருமே மதிக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம எந்த அளவுக்குனாலும் நல்லவங்களாக இருக்கலாம், பட் நம்மளோட செயல்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கலாம். பட் அதை யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லவங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், அதை எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. மற்றவங்க பார்வைக்கு வேணால் நம்ம தப்பாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பட் நம்மளுக்கு நம்ம நல்லவங்களாக வாழ்ந்தாவே போதும். நம்ம நல்லவங்க அப்படின்றத மற்றவங்க கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலையே நம்ம மதிக்கப்படாத ஒரு ஆளாகிடுவோம் அப்படின்றத உங்களோட மெயினில் வச்சுக்கோங்க. மனுஷங்க கூடலாம் வாழ்கிறதுக்கு பணம் பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே பார்த்திங்கன்னா மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனை நம்ம வாழ்கிறதுக்கு எந்த விதத்துலேயும் பணம் முக்கியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உண்மையாகவே இதை நீங்கள் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம லைஃப்பில் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். பட் பார்த்திங்கன்னா அந்த ஹெல்ப்பு வேறு யார் மூலமாவது நம்மளுக்கு தேவையான சுச்சுவேஷனில் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர நம்ம யாருக்கு உதவி பண்ணமோ அவங்களோட தேவைகள் முடிஞ்சதும் நம்மக்கிட்ட இருந்து விலகி போயிருப்பாங்க. இதை உண்மையாகவே பலர் பேர் லைஃப்பில் உணர்ந்திருப்பீங்க. யாரோ ஒருத்தங்களுக்காக நம்மளை நம்ம மாற்றிக்கிறத விட மற்றவங்களுக்கு நம்ம யாரோவாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றத நம்ம பல சந்தர்ப்பத்தில் நம்மளோட வாழ்க்கையை நம்மளுக்கு உணர்த்தியிருக்கோம். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தங்க நம்மக்கிட்ட பாசமாக பேசிட்டாங்க, நம்ம மனசு அப்படி லேசாகிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள முழுசாக நம்புறது. அதிக இடத்துல இந்த மாதிரியான அழகான வார்த்தைகள் போலியானது அப்படின்னு உண்மையாகவே இதை உணர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில உறவுகளோட முறிவும் முடிவும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு சில டயத்தில் நம்மளுக்கு அது அதிக வலியை தந்தால் கூட நம்மளோட வாழ்க்கையில் புதிய மாற்றத்திற்கும் ஒரு நல்ல உறவுகளை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு காரணமாக தான் இருந்திருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ முடிஞ்சு போன உறவுகளை நினச்சி என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளை விட்டு போனவங்களோட கசப்பான நினைவுகளில் சிக்கி தவிக்காமல் அதிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியில் உங்களுக்கான வாழ்க்கை என்னவோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நம்மளோட தரம் தெரியாத ஒரு சில